தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோர் மீதுமே உண்மையிலேயே அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் தாங்க. அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் ஒரே மாதிரியா இருக்காது. தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே போராடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க அதிகமா யோசிப்பீங்க இல்லையா, அதுதாங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 27 வரக்கூடிய அமாவாசையிலிருந்து என்ன மாதிரியான பயன்கள் உண்டாக போகுது, நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த ஆபத்தான விஷயம் என்ன? அது மட்டும் இல்லாம இந்த அமாவாசை தினத்தில் நீங்க என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சா உங்களோட வாழ்க்கையில நீங்க இன்னுமே நல்ல முறையில் முன்னேற முடியும், அதற்கான வழிபாடு என்ன, உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்களில் இருந்து நீங்க விடுபட என்ன செய்யணும், இது பத்தின எல்லா தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி வியாழ பகவான ராசி அதிபதியா கொண்டது, அதாவது குரு பகவான். இவங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே புத்திசாலிகளா இருப்பாங்க, தெளிவான சிந்தனை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல இவங்க மற்றவங்களுக்கு மரியாதை இதெல்லாம் சொன்னா சின்னவங்க பெரியவங்க அந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. எல்லோர் மீதுமே ஒரே அளவு அன்பு மரியாதையை காட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே போல குழந்தைத்தனம் அதிகமா இருக்கும். இவங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கக்கூடிய இடத்துல எல்லோரையுமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்க யாரு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையுமே முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே கொடூரமான நேர்மையானவங்களா இருப்பீங்க. பயந்துட்டீங்களா? கொடூரமான அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிற 12 ராசிகள்லையுமே நேர்மையானவங்க யாரு அப்படின்னு சொன்னா தனுசு ராசி அன்பர்களை தாராளமா சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, அது இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவனக்குறைவு தாங்க. இந்த கவனக்குறைவால நிறைய விஷயத்த சாதாரணமா எடுத்திருப்பாங்க. ஆனா அது அவங்களையும் அவங்கள சார்ந்தவங்களையும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க. இந்த கவனக்குறைவு மட்டும்தான் ஒவ்வொரு இடத்துலயுமே இவங்களை பத்தின விமர்சனத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது இவங்க செய்யக்கூடிய கவனக்குறைவால் மட்டும்தான். மற்றபடி எல்லா விஷயத்திலுமே இவங்க சிறப்பா செயலாற்றக்கூடியவங்க தான். இந்த கவனக்குறைவை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களோட வாழ்க்கையில பல நிலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே காண முடியும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் வருடம் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம், நீங்க என்ன மாதிரியான முறையான வழிபாடுகளை மேற்கொண்டா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நாம இப்ப பார்க்க போறோம். தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகள் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமா இந்த சித்திரை மாதம் வருது. இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை அதுவும் விசுவாவசு ஆண்டின் முதல் அமாவாசை. இது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை வருது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சித்திரை மாதம் அமாவாசை பித்ருதோஷம் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமாவாசை. இந்த நாள் தர்ப்பணம் செய்ய உகந்தது. எல்லா அமாவாசையுமே தர்ப்பணம் செய்ய உகந்தது. இந்த வருடத்தின் முதல் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடியதுமா இருக்கிறது. இந்த அமாவாசை ரொம்பவுமே சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில நீங்க தர்ப்பணம் செய்வது உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நல்ல பயன்களை உண்டாக்கி கொடுக்கும். அமாவாசை அந்த நாள் முழுதுமே இந்த திதி நீடிக்கிறதுனால மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது ரொம்பவுமே சிறந்தது. மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இதை நீங்க செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகள் மற்றும் தாமதங்கள் இது எல்லாமே காணாமல் போகிறத நீங்க காண முடியும். ஞாயிறு அன்னைக்கு வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனால சூரிய உதய நேரத்துல அமாவாசை தர்ப்பணம் செய்யறது இன்னுமே விசேஷமானதா பார்க்கப்படுது. சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வர்றதுனால இந்த மாதம் சூரியனுக்குமே உகந்த தினமா இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில வருவதா இருக்கிறதுனால இந்த அமாவாசை ரொம்பவுமே சிறப்பானதா பார்க்கப்படுகிறது. முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு ஏழை எளிய மக்களுக்குமே அன்னதானம் செய்யுங்க. இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் வருகிற அனைத்து தடைகளையுமே நீங்க உடைத்தெறியக்கூடிய வல்லமையை பெறக்கூடிய புதிய ஆற்றல் உண்டாகுவதை கண்கூட காண முடியும்.
இதை நீங்க செய்வதன் மூலம் உங்களுடைய குடும்பத்திலையுமே ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்க காண முடியும். இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு தெளிவான உணர்வு உங்களோட இல்லத்தில் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளுமே இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை சந்திச்சிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமா முடியும். அதே போல குடும்ப தேவைகளுமே பூர்த்தியாகும். அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய தொல்லை கொடுத்து வந்த பிரச்சனைகளுமே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தீர்ந்து உங்களுடைய மனம் நிம்மதியடையும் வகையில் இந்த பரிகாரம் எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய காரியங்களில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் விலகும். காரியங்கள் அனைத்தும் அனுகூலமான பயனை கொடுக்கும். மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, எப்படி நீங்க பாதகமான பயன்கள் இருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். தவறான நண்பர்கள் யாரு உங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி வர நீங்க முயற்சி செய்யணும். அதே போல உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டவங்களுமே அவங்க செஞ்சு தவற உணர்ந்து இப்போ அவங்களா உங்ககிட்ட பேசுவாங்க. சகோதர வகையில் அனுகூலமான பயன்கள் சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து உங்களுக்குள் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு பரிபூர்ணமா உண்டாகும். ஆனா உறவினர்கள் வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். மாத பிற்பகுதியில நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் சேரும். மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளுமே இருக்கு. அதுவும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாமே பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். வாங்கும் வாய்ப்பு கூடிய விரைவில் உங்களை சேரும். அதே போல தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வகையில் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கொஞ்சம் கூடுதலா உழைச்சிங்கன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்க சிறப்பா பயன்படுத்திக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் பெற போறீங்க. அதே போல பெண்களுமே மகிழ்ச்சியோட உங்களோட இல்லத்தில் இருப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு புரிதலே இல்லாம இருந்திருக்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் இருந்ததை விடவே இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட புரிதல் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய கணவர் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுமே வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி ஆனந்தம் உண்டாகும் வகையில பல சம்பவங்கள் உங்களோட இல்லத்துல நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில ஒரு சில உண்மையான நிகழ்வுகள் உண்டாகும். உங்களுடைய தலைமையிலான சுப காரியங்கள் இனி உங்களோட வீட்டில் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஒரு மகிழ்ச்சிகரம் நிறைந்த இந்த வரக்கூடிய நாட்கள்ல பெண்கள் உணர போறீங்க. அதே போல நீங்க என்னென்ன விஷயத்துல எல்லாமே ஜாக்கிரதையா இருக்கணும், மேலும் வரக்கூடிய ஆபத்துகளை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போலாம். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த பலன் உண்டாவதற்கு நீங்க சற்று கூடுதலா உழைக்கணும். சோம்பேறித்தனத்தை முறியடிக்கணும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறது அவசியமான ஒரு விஷயம். அதே போல அவசரமா எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாதீங்க. புதிய முதலீடுகளை இப்போதைக்கு தவிர்ப்பது ரொம்பவுமே சிறப்பு. அதுவும் பெரிய அளவிலான முதலீடு அப்படின்னா கட்டாயம் நீங்க தவிர்க்கணும். சிறிய அளவிலான முதலீடு சிறப்பு. உங்களுடைய போட்டியாளர்கள் கிட்ட நீங்க ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான், நண்பர்கள் தான் அப்படின்னு எந்த ஒரு ரகசியத்தையுமே யாருக்கிட்டையுமே நீங்க வெளிப்படையா சொல்லவே கூடாது. அதுவே உங்களுக்கு பல வகையிலுமே பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. போட்டியாளர்களை புரிந்துகிட்டு அதற்கேற்றது போல உங்களோட விஷயங்களையும் உங்களோட காரியங்களையும் நீங்க நகர்த்தணும். தொழில் முறையில் பல போராட்டங்கள் தடைகளும் வரலாம். அதனால மன உறுதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயலாற்றுவது சிறப்பானதா இருக்கும். இந்த பெற்றோர் வீட்டிலிருந்து எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா நடக்க வியாழக்கிழமை சொன்னோம் இல்லையா, குரு பகவான் வழிபாடு, அந்த ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்து வருவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும்.
கவனமா எல்லா விஷயத்திலும் செயல்பட்டா சிறப்பான முன்னேற்றத்தை தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும். பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஆனாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா வரக்கூடிய அனைத்து பாதகமான பலன்களிலிருந்துமே உங்களால் விடுபட்டு வெளிவர முடியும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது தனுசு ராசி இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.